ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய் கடைசல் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் கடைசலை செஞ்சிங்கன்னா சாப்பாடே மிஞ்சாது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 தக்காளியும் அதேமாதிரி சுட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எப்படி சுட்டு எடுத்துக்கிறேனோ இதே போல் எடுத்துக்கணும். புளிப்பாக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், வரமிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிண்ணியில் ஊற வச்சுருக்கேன் புளி, இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தோல் நீக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக நீக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீக்கி அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போலயே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அழகாக இந்த மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சுட்டு எடுத்துருக்க அந்த கத்திரிக்காயும் தக்காளியும் பார்த்தோம்னா அதில் இருக்க தோலுங்களெல்லாம் நீக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவி இந்த மாதிரி ஒன்றை போலயே அழகாக நீட்டாக க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீட்டாக மேலெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக தோலை நீக்கிடணும். அழகாக தோலை நீக்கிட்டு பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி நீக்கிக்கணும். க்ளீனாக இப்போ எடுத்தாச்சு. அதை உடச்சி இப்படி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை உடச்சி பார்க்குறப்ப சொத்தை இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரியே தோலை நீக்கிட்டு நம்ம இப்போ அதே மாதிரியே உடச்சி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே புழு இது இருக்கான்ட்டு நீக்கிட்டு அழகாக இந்த மாதிரி நல்லாயிருக்கு. தேவையில்லாத அப்படி கெட்டியாக இருந்தால் நம்ம எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அழகாக நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதே மாதிரியே சுட்ட கத்திரிக்காய் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கணும். இதுலேயும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நீட்டாக பிரித்து எடுத்துக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கத்திரிக்காய் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை அதில் புளி தண்ணியை அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அழகாக நைஸாக ஓரளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி அழகாக பிணைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சிடணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோமா, இப்போ எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறணும் எண்ணெய். அதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கடுகு கடலப்பருப்பு போட்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அது நல்லா பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். நீங்களே பாருங்களேன், இந்த இப்போ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் அந்த இதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அதில் கடைஞ்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். டேஸ்ட்டான சுவையான செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட்ட கத்திரிக்காய் கடைசல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடே மிஞ்சாது அந்தளவுக்கு இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் மல்லித்தலையை போட்டு இறக்குனா செம்மையான டேஸ்ட்டான சுட்ட கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வாட்சிங்.